பாபா இன்னைக்கு வந்து ஆஸ் எ டீச்சரா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லித்தர்றாரு தெரியுமா? இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசணும் அப்படின்னு பாபா ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம நம்ம இந்த சேவா சமாச்சாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முரளிக்கு வரலாம். இந்த முரளியில முரளி வந்து கொஞ்சம் தான் முரளி இருக்கு. அந்த முரளி கண்டிப்பா 1 மணி நேரம் டைம் இருக்கு, நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு யோகா யோசிச்சுட்டு வந்தோம். யோகா யோசிச்சுட்டு வரல. இன்னைக்கு ஒரு 5 சொருபம் பண்ணலாமான்னு. அப்புறம் நம்ம கடைசியா 15 நிமிஷத்துல 5 சொருபம். ஒரு சொருபத்துக்கு 5 நிமிஷம்னா கூட 5 சொருபத்துக்கு 25 நிமிஷம் ஆயிடும். இன்னைக்கு முரளியில பாபா கண்ணின் மணின்னு சொல்றாரு. கண்ணின் ஒளின்னு சொல்றாரு. நீங்க தான் உலகத்தினுடைய ஒளின்னு சொல்றாரு. உலகத்தினுடைய ஒளி. பாபாவுடைய கண்ணின் ஒளி. நீங்க தான் உலகத்தினுடைய ஒளின்னு சொல்றாரு. இன்னைக்கு முரளியை பேஸ் பண்ணி நம்ம யோகா. பாபா சொல்றாங்க எப்படி சேவை பண்ணணும் அதை படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முரளிக்கு போகலாம். வாணி டேட் வந்து 18/1/1982. பாபா சொல்றாரு, வெளிநாட்டை சேர்ந்த சகோதரிகள் வெளிநாட்டு சேவைக்காக தீதி மற்றும் தாதியை வெளிநாட்டிற்கு வருவதற்கான அழைப்பு கொடுக்கிறாரு. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எதுவும் அந்த ப்ரோக்ராமுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களை மாதிரி ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறவங்க தாதிக்கும் தீதினா மன்மோகினி தீதிக்கும் தாதினா பிரகாஷ்மணி தாதி அவங்க 2 பேருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இன்விடேஷன் கொடுத்து தாதி வாங்க ஐக்கிய நாடுகள் சபையில கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு தாதியை இன்வைட் பண்றாங்க. அந்த இன்வைட் பண்ணுவதற்கான அழைப்புதல் அந்த இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, தற்போது அதாவது 1983 தொடக்கத்தில் அது 82வது முறை 83வது வருஷத்துக்கான ப்ரோக்ராம் அதுக்காக கூப்பிடுறாங்க. தொடக்கத்திலிருந்து இங்க அனைவரும் அழைத்து வர வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப 1982வது வருஷம் படிக்கிறோம். 1983 இருந்தே ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து நீங்க மதுபனுக்கு பாபா வீட்டுக்கு மதுபனுக்கு ராஜஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் அனைவருக்கும் இங்கே கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் என்றால் இங்கே உள்ள சேவையின் மேல் விசேஷ கவனம் கொடுப்பதற்கான அவசியம் இருக்கிறது. மேலும் அங்கிருந்து ஒருவேளை ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவற்றிலிருந்து விசேஷ அழைப்புதல் கிடைக்கிறது என்றால் அங்கேயும் அவசியம் செல்ல வேண்டும். தாதிக்கு பாபா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க இங்க வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்கனாலும் அப்ப நீங்க தாதி கூட இருக்கணும். அதே மாதிரி இந்தியால இருந்து நீங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூப்பிட்டுருக்காங்க, யூஎன்ஓ கூப்பிட்டாங்கன்னா அப்ப அதுக்கு தேவைதான், அது அவசியம் தான், அங்கேயும் நீங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி என்னென்ன நம்முடைய மாநாடுகள் ஆகியவற்றை என்னென்னலாம் கான்பரன்ஸ் மாநாடுகள் நடத்துறீங்களோ அதெல்லாம் இப்போ அவசியம் இல்லைங்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை ப்ரோக்ராம் முன்னாடி கான்பரன்ஸ் மாநாடுகள்லாம் இப்போ அவசியம் இல்லைங்கிறார். ஏனென்றால் அவர்களை தான் நீங்க அழைத்து வர வேண்டும். நீங்க கான்பரன்ஸ் பண்றதுக்கு பதிலா மாநாடு நடத்துறதுக்கு பதிலா மதுபன்ல அவங்கள நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க இந்தியால. அதாவது பாபா இந்த முரளி பார்க்கும்போது எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கூட ஒரு இயக்கம் இருக்கு, ஒருத்தர் கூட எப்படி நம்ம தொடர்பு வச்சுக்கணும், அப்ப ஃபர்தரா அவங்களோட நம்ம எப்படி சேவை வச்சுக்கிறது, சேவைக்கான தொடர்பு எப்படி வச்சுக்கிறது, பாபா ரொம்ப அழகா சொல்லி தராரு. சரி, அதனால இதை படிக்கலாம் மதம். அதுக்கப்புறம் முரளி பாயிண்ட் கேட்டுட்டு அப்படி முரளியோடய நம்ம முடிச்சுக்கலாம். அப்ப பாபா சொன்னார், ஏனென்றால் அவர்களை அழைத்து வர வேண்டும். எனவே அனைத்து விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த அளவு அவசியம் தென்படவில்லை. மற்றபடி வெளிநாட்டில் இந்த நேரம் இங்கே மற்றும் அந்த நேரம் அங்கே என்று அப்படி இருக்கிறார்கள். இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த பாபா சொல்றாரு, இது எல்லாமே சேர்ந்து பண்ணுங்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்பை பாபா சொல்றாரு பாருங்களேன். இப்ப பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை கூட நம்ம ஜாயின் பண்ணங்காட்டி தான் இப்ப நம்முடைய இயக்கத்தினோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கும்போது என்னன்னு சொல்றாங்க, நம்முடைய இயக்கத்தினோட அறிமுகத்தை கொடுக்கும்போது பிரம்மாகுமாரிகள் இயக்கம் ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கும். யுஎன்ஓ, யுனெஸ்கோ, யுனிசெஃப் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்றோம் பாருங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இந்த முரளி தான் பாருங்க. இந்த முரளியில பாபா சொல்லி தராங்க, ஐக்கிய நாடுகள் சபையோட நீங்க நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க, தொடர்பு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்தரா நமக்கு அதுக்கு அடுத்தடுத்த சேவையில நமக்கு எப்படி அவங்களுடைய தொடர்பு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி தராரு பாபா. அப்ப அதனால பாபா சொன்னார், ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தொடர்பை அதிகப்படுத்துவதுதான் சேவை. ஐக்கிய நாடுகள் சபையோட நீங்க நிறைய சேவை பண்ணணுங்கிற இன்னும் எவ்வளவு முடியுமோ அவர்களை குடும்ப தொடர்பில் கொண்டு வாருங்கள். அப்படின்னா இப்ப வந்து ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு ஒரு விஐபியா கெஸ்ட் மாதிரி இருக்காங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி நீங்க பேசி அவங்களோட நீங்க நல்ல ஒரு உறவுகள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு உறவை நீங்க வளர்த்துறணும். அவங்களுக்கு தோணணும் இது நம்முடைய குடும்பம் அப்படின்னு. அவங்களுக்கு தோணணும் பிரம்மாகுமாரிகள் இயக்கம் நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த டிஐஜி மேடம் பார்க்கும் போது நம்ம இன்வைட் பண்ணோம், நீங்க கூட வாங்க சிஸ்டர், நம்ம சென்டருக்கு வாங்க. ஒரு லேடி தான் டிஐஜியா இருந்தாங்க. அவங்க ஒரு 3-4 டாக்டர்ஸ் அவங்களோட இருந்தாங்க. மீட் பண்ணிட்டு வந்தோம்.
சென்டருக்கு வாங்க. ஒரு 1/2 கிட்ட பேசியிருப்போம். நம்ம பிரம்ம பரிஸ் பத்தி சொல்லி என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு என்ன மாரி கிளாஸஸ் தர போறீங்க? அதெல்லாமே. அப்ப சென்டருக்கு வாங்க. அப்போ வந்து அப்ப நான் சென்டருக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. சென்டருக்கு வந்தீங்க நீங்க எப்பயுமே வந்து டாக்டர், ஹாஸ்பிட்டலு எல்லாம் வார்டு அங்கங்க நீங்க போறீங்க. எங்கேயாவது சண்டை வந்துருச்சுன்னா அங்க போறீங்க, ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க. நீங்க வந்து இந்த பேஷண்ட்ட பார்த்துட்டு இப்படியே இருக்கீங்கல்ல, டாக்டர்ஸ் தானே! எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதுலருந்து கொஞ்சம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரிலீஃபா வெளியில வரலாமே! நீங்க வெளியில வரலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம வீடு மாரி இது. நீங்க இங்க சென்டருக்கு வரலாம். சென்டருக்கு வந்து என்ன பண்ணணும்? அப்படின்னு வர்றோன்ட்டாங்க. அப்புறம் வர்றோன்றப்ப சென்டருக்கு வந்து என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். இதே மாரி பேசிட்டு இருக்கலாம் உட்கார்ந்து சென்டர்ல. சென்டர்ல பெரிய ஹால்ல ஒரு 60 பேர், 70 60 பேர் உட்காரலாம் நம்ம சென்டர்ல. 60, 65 பேர். சேர்ல சேர் போட்டோம்னா அவ்வளோ பேர் தான் உட்காரலாம். சேர் இல்லன்னா ஒரு 70 பேர் கிட்ட உட்காரலாம். 70, 75 பேர் கிட்ட உட்காரலாம் சேர் இல்லாம. சேர் ஆமா. ம். அவ்வளோ பேர் உட்காரலாம். அதோட கொஞ்சம் அதிகமாவே உட்காரலாம்னு வச்சுக்கங்க. நான் சொன்னேன் எல்லாரும் ஒண்ணா உட்காரலாம். ஒண்ணா உட்காந்து நம்ம பேசலாம். பேசிட்டு நம்ம சாப்பிடலாம். இல்லாம உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம இந்த கிளாஸே எடுக்கிறோம். அந்த மாதிரி அப்படியே பாபா வீட்டுக்கு வருவாங்கல்ல. இப்ப பாபா வீட்டுக்கு வரும்போது சென்டர்ல வராங்க, சாப்பிடுறாங்கன்னா, பாபாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் இன்னும் என்ன ஆயிரும்? தொடர்பு இன்னியும் அதிகமாயிரும்ல. அப்போ கொடுக்கல் என்ன செஞ்சோற்று கடனாளி ஆயிருவாங்கல்ல. பக்தியில சொல்லுவாங்கல்ல, செஞ்சோற்று கடனுக்காக நான் இவரோட இருக்கிறேன்னு கர்ணன் சொன்ன மாதிரி. அப்ப பாபா வீட்ல வந்துட்டு அவங்க அதனால தான் பாபா வீட்ல போவுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம். இந்த போ சாப்பிட்டாங்கன்னா, அது செஞ்சோற்று கடனாயிரும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு பாபா வீட்டுக்கு வருவாங்க. எப்படியும் ஆத்மா பாபா வீட்டுக்கு வந்தா ஓகே இல்ல. எப்படியும் ஆஸ்தி வாங்கினா நல்லது தானே! இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபையினர கூட நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளவு முடியுதோ பாபா வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. அப்ப அவங்களுக்கு தோணணும், இது வந்து நம்ம குடும்பம் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். எப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் வைத்திருக்கும் இந்த கருத்துக்களுக்கு அன்பு தொடர்பின் காரணமாக ஈர்க்கப்பட்டது இல்லையா? அன்பு நிறைந்த பாலனை கிடைத்தது. அவங்களுக்கு நல்ல ஒரு அன்பு கிடைச்சது நம்ம கிட்ட இருந்து. ஏனென்றால் பெரிய பெரிய அதிகாரிகள் எங்க இருக்கிறார்களோ, அங்கே பதவியில் இருக்கும் காரணத்தினால், பதவிக்கு தகுந்தாற்போல் இருப்பார்கள். பெரிய பதவியில இருக்காங்கன்னா, அவங்க பதவியில இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஆனா அன்பு வந்து குடுக்க மாட்டாங்க. நம்ம சென்டருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம சென்டருக்கு இப்போ இல்ல. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப அப்ப வந்து ஒரு ஜட்ஜி வந்து சென்டருக்கு வந்தாங்க. அவங்க அவங்களுடைய ஃபேமிலியோட 3 குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட 2 கன்மேன் வருவாங்க. மொத்தம் 7 பேர் வருவாங்க. 7 பேரும் பாபா வீட்லயே கிளாஸ் ஒரு 11 மணி அந்த மாதிரி வருவாங்க. 11 மணி, 11:30 மணிக்கா வருவாங்க. வந்தோனே டீ ஏதாவது டீயோ, ஸ்நாக்ஸோ ஏதாவது தருவோம். அத முடிச்சுட்டு அவங்களுக்கு கோர்ஸ் எடுப்போம். கோர்ஸ் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லன்னா ஒரு 10, 15 மினிட்ஸ் அப்புறம் போயிருவாங்க. அவங்களுக்கு 7 நாள் பாடமே 7 நாள் சென்டருக்கு வரும்போது நான் வித் லஞ்சோட தான் அவங்களுக்கு பண்ணோம். இப்போ அவங்க பொண்ணு கூட வந்து அ ட அவங்களும் ஜட்ஜா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெறைய அவங்க வந்து என்ன சொல்றது, அப்பா அவர் வந்து சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சென்டருக்கு வரும்போது, அவருக்கு கன்மேன் 2 பேர் இருக்காங்க. அத தவிர 20 போலீஸ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மொத்த ஹோல் டேல அட் அ டைம் 20 போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஹோல் டேல அவருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு, அவர் துணைக்கு, அவருக்கு பாதுகாப்புக்கு 20 பேர். அப்ப அவர் சொன்னாரு, "எனக்கு எல்லாமே உங்கள விட ரொம்ப நல்லா நெறைய வெரைட்டியா கூட எனக்கு சமைச்செல்லாம் தருவாங்க. நெறைய வெரைட்டியா என் கூட இவ்ளோ பேர் இருப்பாங்க. ஆனா யாரும் உங்க அளவுக்கு இங்க 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 ஏதோ ஒண்ணு இருக்குது சிஸ்டர். அது வந்து எங்க வீட்டுக்குள்ள மத்த இடத்துல எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க." நான் சொன்னேன், "எல்லா இடத்துலயும் நீங்க இப்ப ஜட்ஜி. அதனால உங்களை பார்த்தாவே பயப்படுவாங்க. அப்படியே நிப்பாங்க. இங்க நாங்க பயப்படல. உங்க மேல அன்பு இருக்கு. அவங்க கிட்ட அன்பு இருக்காது. மரியாதை இருக்கும்." அப்ப சார் அ குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படி அவர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்படியே மரியாதைய குடுத்துட்டு அப்படியே போயிருவாங்க. பாபா வீட்டுக்கு வரும்போது தான் மரியாதை கூடவே அன்பு கிடைக்குது. இப்ப மத்த இடத்துலலாம் அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது. அதுதான் பாபா சொல்றார். பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுடைய போஸ்டிங் தகுந்த மாரி அவங்கள மதிப்பாங்க. அவங்களுடைய பதவிக்கு தகுந்த மாரி எல்லாருமே மதிப்பாங்க. அன்பு குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பாபா அதான் சொல்றாரு. அவர்களுக்கு அன்பின் பாலனை கிடைக்கிறது இல்ல. அன்பினுடைய பாலனை கிடைக்கிறது இல்ல. எங்கேயோ ஆனா இங்க பாபா வீட்டுக்கு வரும்போது நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட்டு சார், மேடம்னு கூப்பிடுறதுக்கு பதிலா சிஸ்டர், பிரதர்ன்னு சொல்றோம். சோ இன்னி கொஞ்சம் நெருக்கத்துல வந்துருவாங்க. இப்ப இன்னைக்கு கூட டிஏஜி மேடம் எல்லாரும் சார், மேடம் தான் சொன்னாங்க. நான் போனோனே வணக்கம் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இல்ல குட் ஆஃப்டர்நூன் டைம் தான் நாங்க போயிருந்தோம். அப்ப குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் அப்படின்னா, ஓகே அவங்களும் குட் ஆஃப்டர்நூன். அவங்களும் சிஸ்டர்ன்னு பேசுறாங்க. இல்லன்னா அவங்களும் மேம்பாங்க, நம்மளும் மேம் சொல்லுவோம். அப்படியே ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டெயின் ஆயிட்டே வந்திருக்கும். அப்ப நம்ம சிஸ்டர், பிரதர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெருக்கத்துல வந்துரும். அப்ப பாபா அதுதான் சொல்றாங்க. மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கான பதவிக்கான மரியாதை குடுக்குறாங்க. பதவிக்கான. ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம்? சிஸ்டர், பிரதர்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப ஒரு உறவு வந்துருச்சு. நீங்க என் சிஸ்டர், நான் உங்க சிஸ்டர், உங்க அக்கா, தங்கச்சி, அண்ணா அப்படின்னு. அப்ப பாபாஷி இங்கே உறவின் ரசனை கிடைக்கிறது. இதுதான் இங்கு இருக்கும் விசேஷம். பாபா வீட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷம் என்ன?
மத்த இடத்துல எல்லாம் சார் மேடம்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பெரியவங்க, நம்ம சின்னவங்க அப்படிங்கிறது. இங்க நம்ம பிரதர் சிஸ்டர்னா நீங்களும் நானும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இல்லையா? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நீங்க பிரதர், நான் சிஸ்டர். இல்ல நீங்க சிஸ்டர், நானும் சிஸ்டர், அவ்வளவுதான். யாரெல்லாம் தொடர்பில் உறவில் வருகின்றார்களோ அவர்களுக்கு பரிவாரத்தின் உணர்வு, அப்பதான் குடும்பங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். இப்ப நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்க, நம்ம எல்லாரும் ஒரு கடவுளுடைய குழந்தைங்க, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். குடும்பத்துல அப்புறம் ஏன் பிரதர் சிஸ்டர், சாரி மேம், சார் ஏன் கூப்பிடணும்? குடும்பம்னா அக்கா தங்கச்சின்னு தானே கூப்பிடுவோம். தங்கச்சி இங்க வாமா, தம்பிக்கு பாப்பா, அண்ணா இங்க வாங்கண்ணா, அப்படிதானே கூப்பிடுவோம். அப்போ ஒரு உறவு வந்துருச்சு. ஒரு குடும்பங்கிற உணர்வு நம்ம கொண்டு வரணுங்கிறாரு. அப்ப விஐபி கிட்ட பாபா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? விஐபிய யாரெல்லாம் லௌகீகத்துல உலகத்துல விஐபியா இருக்காங்களோ அவங்கள விஐபியா நீங்க நினைக்காம அவங்கள நம்ம குடும்பத்தினரா ஆக்கிருங்க. அவங்க விஐபியா இருக்காங்க வெளியில போஸ்டிங்ல. ஆனா அந்த போஸ்டிங்கான ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். பாபா குழந்தைங்க, அதனால அவங்க பிரதர்னு சொல்றோம். உடனே அவங்க கீழே நமக்கு கீழே எல்லாம் கொண்டு வந்துடலாம் கூடாது. அதற்கான மரியாதை என்னவோ அதை நம்ம கொடுக்கணும் தான். கூடவே நம்ம நம்முடைய பிரதர், நம்முடைய சிஸ்டர் அப்படிங்கிற அந்த உறவுல நம்ம சாரி அந்த உறவுல நம்ம கொண்டு வந்துடணும். அப்ப இது குடும்பம் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஏதோ அப்ப அவங்களுக்கு எப்படி தோணணுமாமா, எப்படி சேவை செய்யணுமாமா சொல்லித்தராரு பாருங்க. ஏதோ நெருக்கமான ஆத்மா காணாமல் போய் இப்பொழுது கிடைத்து விட்டது என்ற உணர்வு வரணும். அந்த விஐபி கிட்ட நம்ம எப்படி எந்த விஐபியும் யாராவது ஒரு விஐபி சென்டர் போறாங்கன்னா அவர் விஐபியா நம்ம ட்ரீட் பண்ணாம அவங்களை கவனிச்சுக்காம அவங்களுக்கு தோணணும் நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், நமக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு, நம்ம தேடிட்டு இருந்த ஒரு உறவு கிடைச்சிருச்சு, நம்ம இவ்வளவு நாள் இந்த உண்மையான அன்புக்கு தான் தேடிட்டு இருந்தோம், அந்த அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படணும். ஏதோ ஒரு மிக நெருக்கமான ஆத்மா காணாமல் போய் கிடைத்து விட்டது என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். தொடர்பை அதிகரிப்பதுதான் சேவை. பாபா சொல்றாரு சேவானா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை அதிகப்படுத்திட்டே போகணும். பாபா ஒரு முறையில சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பாபா சொல்லல, இன்னொரு முறையில சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேவை செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த இடத்துக்கு நீங்க போய் என்ன சேவை செஞ்சுட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க நல்லா பண்ணிட்டு வந்துட்டீங்க, நல்லா சேவை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்ப நம்மளை கூப்பிடுவாங்க. அப்பதான் நம்ம நல்லா அந்த இடத்துல போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்னு அர்த்தம், சேவா பண்ணிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒண்ணு ரெண்டாவது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம வேர்ல்டு மெடிடேஷன் டே கொண்டாடணும். ஒரு 15-17 ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ நேத்து பண்ணோம், இன்னைக்கு பண்ணாங்க. நான் போல எங்கேயுமே. நேத்து ஒரு காலேஜ்ல, முந்தானேத்து ஒரு ஸ்கூல்ல, இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல பண்ணாங்க. இதெல்லாம் மத்த மாதாஜி பிரதர்ஸ் தான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 20 ப்ரோக்ராம் மேல பண்ணியாச்சு. இதுல திரும்ப இந்த மாசம் எண்ட்ல இல்ல பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக், இந்த மாசம் ஜனவரி கடைசி வாரம், பிப்ரவரி வாரம் நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு 30 to 40 ஸ்கூல்ஸ் இருக்கு. 30-40 ஸ்கூல் இருக்கு. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த வாட்டி விடுவாங்களான்னு தெரியல. ஒரு ரூல் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா 30 ஸ்கூல்லயாவது ஒன்லி 10வது 12வது படிக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு, ஃபைனல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு யார் போறாங்களோ அவங்களுக்காக மெமரி பவர் போய் எடுப்போம் ஸ்கூல்ல. அவங்களுக்காக போய் ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர்னு சொல்லுவோம், பட் தியானம் பண்ணுவோம். யோகா மாஸ் மெடிடேஷன் சொல்லிட்டு எல்லாம் ஹோல் ஸ்கூலே உட்காந்து தியானம் பண்றது. அவங்க எல்லாம் நல்லா பாஸ் ஆகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாபா பத்தி சொல்லி கமெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல, அப்ப அவங்களுக்கு நம்ம மேல எப்ப கூப்பிட்டாலும் நமக்கு சரியும்பாங்க. பரவாயில்ல, நமக்காக நம்ம குழந்தைங்க நல்லா பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரி இயக்கத்துல 2-3 பேர் நமக்காக யோகா பண்றாங்க, தியானம் பண்றாங்க. அப்ப நமக்கும் அவங்களுக்கான உறவு கண்டினியூ ஆகுது. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் அப்புறம் எஜுகேஷன் தவிர வேற எந்த இயக்கம், கல்வியை தவிர வேற எந்த இயக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆனாலும் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பிரைவேட்ல, தனியார் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. ஏன்னா 10 வருஷம் 20 வருஷமா அவங்களோட நம்ம பழக்கத்துல இருக்கிறோம்ல. அதுதான் சேவை. இப்ப சேவாங்கிறது ஒரு இடத்துக்கு போனோம், போயிட்டோம் வந்துட்டோம், அதோட முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நமக்கு போனோம், 7 நாள் பாடம் எடுத்தோம், இல்லைன்னா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போனோம் வந்தோம், ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு வந்துட்டோம். அப்படி அவங்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணா சேவை அதிகமாயிட்டே போகும். நம்ம என்ன பண்றோம்னா இது மாதிரி சேவை இது பண்றோம். அதை தவிர எந்த விஐபியா இருந்தாலும் அவங்களுடைய போன் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட அப்பவே நம்ம கேட்டுக்குவோம். உங்களுக்கு நான் கார்ட்ஸ் ஃபார் டுடே உங்களுக்கு அனுப்பவா, நம்ம இன்றைய சிந்தனைக்கு இருக்குல்ல அனுப்பவா, சரின்ட்டாங்கன்னா டெய்லியும் அனுப்புறது. இப்ப இன்னைக்கு நான் இது வரைக்கும் அனுப்பல. இப்ப அவங்க நான் கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்புவேன். ஒரு விஐபி குரூப் மட்டும் ஒரு 250 பேர் ஒரு குரூப், அதுக்கு மட்டும் அனுப்பிட்டேன். மிச்சவங்களுக்கெல்லாம் அனுப்பணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஆனாலும் அதை பண்ணிட்டு தான் பண்றது. ஏன்னா அது ஒரு சேவா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் இதை பார்த்துக்கிட்டு தான் நாங்க அடுத்த சேவை பண்றோம்பாங்க.
முடிஞ்ச வரைக்கும் காலையில பண்றோம். வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில இருந்து பிஸியா இருந்தோம். அது காலையில இருந்தே இப்ப வரைக்கும் அதனால பண்ணல. அது மாதிரி நம்மளுடைய சேவையை வந்து இப்ப சில பேர் கேட்பாங்க, சிவகுமாரி சிஸ்டர் கூட கேட்பாங்க. அவங்க இப்ப லைன்ல இருக்காங்களான்னு தெரியல. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் நம்ம சேவையை வந்து அதிகப்படுத்துறோம், வளர்க்கிறோம். அது வளர்க்கறதுக்கு தான் பாபா சொல்லி தராரு. அப்ப வளர்க்கறதுக்கு விஐபியா நினைக்காம அவங்க நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா, நம்ம சிஸ்டர், நம்ம சென்டர், நம்ம பிரம்மகுமாரிகளுக்கு நம்முடைய இது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வை கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்க எப்பெல்லாம் கூப்பிடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம போயிடணும். இப்ப நாளைக்கு மீட்டிங்னால போக முடியலன்னு வச்சுங்களேன்னா, அப்ப அவங்க எப்ப கூப்பிட்டாலும் இது பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஆர்மியில அப்படிதான் இன்னொரு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பிரதர் வந்திருந்தாரு. அந்த பிரதர் கிட்ட சொல்றாரு, நான் அந்த அந்த கர்னல்னு சொல்லுவாங்க, அவங்கதான் ஹெட். அவருதான் அந்த அந்த ஆர்மி அந்த யூனிட்டுக்கு வந்து தலைவர். அப்ப வந்து கர்னல்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம ராஜஸ்தான் பிரதர், நம்ம பாபா குழந்தை. அவர் கிளாஸ் எடுக்க வரும்போது சொன்னாங்க, சிஸ்டர் வந்து எங்களுடைய இதுல ஒரு மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே வாரத்துல ஒரு நாள் கிளாஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா ஓகே, 6:30க்கு வாங்க, 6 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு வாங்க காலையில. அப்பவும் நம்ம சரின்ட்டு போவோம். அப்பதான் அப்போ எப்ப கூப்பிட்டாலும் வர்றாங்க. அப்ப நமக்கு எப்ப நம்ம ராஜஸ்தான்ல இருந்து யாராவது வராங்க, அங்க ஹிந்தி தான் எடுக்கணும். ராஜஸ்தான்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னா, இது மாதிரி இவங்க வர்றாங்க, உங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரலாம் உடனே சொல்லுவாங்க. உடனே ஓகேம்பாங்க. ஏன்னா அவங்க கூப்பிடும் போதுதானே நம்ம போறோம்ல. இது மாதிரி வேற ஒரு டீம் வந்திருக்கு, வரீங்களா, எடுக்கிறீங்களா? அப்போ சேவை இப்படிதான் டெவலப் ஆகும். பாபா அதான் சொல்றாரு, அவர்களுக்கு நமக்குமான உறவை நீங்க அதிகப்படுத்திட்டே போங்கங்கிறாரு. அப்ப பாபா சொல்ல ஒரு குடும்பங்கிற உணர்வு கொண்டு வராங்க. இப்படி நமக்கு வந்து குடும்பம் நினைக்கிறோம்ல. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்களும் பாபா குழந்தை, நானும் பாபா குழந்தை. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், இல்லைன்னா ஒரே பாஷையை சார்ந்தவர்கள்னு கூட சொல்லலாம். அது மாதிரி நமக்கு எப்படி நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிகேஸும் நம்ம பாபா குழந்தைங்கிற உணர்வு நம்ம ஏற்படுத்துறோம்ல. அது மாதிரி விஐபிக்கு நம்மளும் இந்த பிரம்மாகுமாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாபா சேவைக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லித்தராரு பாருங்க, ஒரு அப்பாவா எவ்வளவு அழகா. அதே மாதிரி கயானால இருந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து வரல போல. ஆனா அவருக்கு பாபா செய்தி சொல்லிடுறாரு. அது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். பாபா சொல்றாரு, அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாம போயிருச்சு. அவங்க உடலால, மனதால, பணத்தால நிறைய அவங்க பாபாக்கு சேவை செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த குழந்தைக்கு சொல்லுங்க, பட்ஜெட் தாக்குதல் பண்ணிருக்காங்க போல, நடந்திருக்கு கயானால. அதனால அவங்க வரல போல. வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஸ்ரீ நாராயண் அப்படிங்கிறவங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, பாண்டவ அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் உங்களுடைய ஞாபகம் பாபாக்கு வந்ததுன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த விஐபி வைஸ் பிரசிடென்ட் வரல, துணை ஜனாதிபதி வரவே இல்லை எங்க ராஜஸ்தானுக்கு. ஆனா அவர் வர முடியாம போயிருச்சு. ஆனா வர முடியாம போனதுக்கு பாபா அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து விடுறாரு பாருங்க. அப்ப பாபா பாருங்களேன், நமக்கு வந்து முன்னாடி என்ன சொன்னாரு, உறவை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்தாரு. அவரே மெயின்டைன் பண்றாரு பாருங்க. அவங்க வரவே இல்லை, மதுவனுக்கு வரவே இல்லை, ராஜஸ்தானுக்கு வரவே இல்லை. ஆனா அவங்களுக்கு பாபா செய்தி சொல்லி விடுறாரு. அப்போ நீங்க பட்ஜெட் தாக்குதல் நடத்தினங்காட்டி நீங்க வர முடியாம போயிருச்சு. ஆனா பாண்டவ கவர்மெண்ட்ல உங்களுடைய ஞாபகம் பாபாக்கு வந்தது அப்படின்னு போய் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மூட நம்பிக்கை எதுவுமே இல்லை, முழு பரிவாரமும் அன்பானவர்களா இருந்தாங்களாம். அதனால இவங்களுடைய தொடர்பின் காரணமாக தான் அமெரிக்கா சென்றடைந்தவங்கிறாங்க. இவங்களுடைய கனெக்ஷனாலதான் அமெரிக்கா சென்டர் எப்படி உருவாச்சுன்னா, இவங்களுடைய தொடர்பாலதான் அமெரிக்கால சேவை நடந்துச்சோம். இது யாரும் பேசிட்டு இருக்காங்க போல நடுவுல மைக்கு பாருங்க. அப்ப பாபா சொல்றார், இவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கு, விசேஷ ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆயிட்டாங்க. பாபா எவ்வளவு தேங்க்ஃபுல்லோட சொல்றாரு பாருங்க, நன்றி உணர்வோட. இவங்களுடைய முயற்சியாலதான் அமெரிக்கால சேவை நடந்துச்சாங்க. அத வந்து பாபா சொல்றாங்க, அமெரிக்கால சேவை நடக்கிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்க. அப்ப இந்த ஞானத்தினால நிறைய பேரு பாபா வந்தாங்கன்னு சொல்லுங்க. இப்ப இவங்களுக்கு பேரு தான் மைக். இப்ப நான் இங்க இருந்த மைக் எடுக்க சொல்லிட்டேன். அதுக்கு பேரு மைக்கு தான். ஆனா அந்த மைக்கு இங்க சத்தத்தை மட்டும் கொடுக்கும் இல்லையா? அதுவும் மைக்கு தான், சத்தத்தை மட்டும் கொடுக்கும். இப்ப பாபா மைக்குன்னு சொல்றது யாரு? ஒரு விஐபி. அவர் சொன்னா நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா அவங்கதான் மைக். அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் கேட்க வைக்கிற அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்பதான் நம்ம முரளிக்கு போகிறோம். முரளியினுடைய முடிவுல இருந்து நம்ம வரோம். இந்த குரான் பாத்தீங்கன்னா பின்னாடியில இருந்து அப்படியே முன்னாடி படிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி படிச்சுட்டு இப்ப முன்னாடி வரோம். சரியா? ஜனவரி ஓம் சாந்தி சிஸ்டர், போறதுக்கு இடையில ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தா போல சொல்றேன். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய் ஸ்பீச் பண்ண போனவர்.
அப்ப அவர் வந்து பெரியோர்களே, தாய்மார்களே என்று சொல்லாம, சகோதர உம் சகோதரிகளே என்று சொன்னா போல, அங்க இருந்த உம் அவ்வளவு பேரும் சரியான ஆச்சரியத்துல, அ அ உம் அந்த அந்த இதே அதன் மூலம்தான் மாற்றணும். அவற்றை மாற்றத்தை கொண்டு வந்தவர் கன்னடங்கள்ல. கண்டிப்பா ஓம் சாந்தி. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம். அதாவது பாபா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிசூட்டி விழா இது பண்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா யோகால பாபா பாபா வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் வனிதாதிக்கு முடிசூட்டி விழா கொண்டாடலாம். எப்படி முடிசூட்டி விழா? இந்த முடிசூட்டி விழான்னு பாபா தான் சொல்றாரு. பட் முடிசூட்டி விழாவா நம்மளா வெளிய உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டுருவாங்க. முடிசூட்டி விழான்னு என்ன அர்த்தம்? ஒரு ராஜா அரியணை ஏற போறாருன்னு அர்த்தம் இல்லையா? அரியணை ஏறக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்த ராஜா வந்து அந்த அவர் அரியணைக்கு வருவாரு. அரியணைக்கு வரும்போது அம்மா, அப்பா இல்ல பெரியவங்க வந்து அவருக்கு நெத்தியில இப்ப நான் சந்தனம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். கிளாஸ்க்காக சந்தனம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நெற்றியில வந்து வெற்றி திலகம் வச்சு விடுவாங்க. அப்புறம் அவர் வருவாரு. வந்து அரியணையில உட்காருவாரு. அரியணையில உட்காரும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா? அது என்ன சொல்றது? ஒரு கிரீடம். கிரீடம் வச்சிருப்பாங்க. அந்த கிரீடத்த வந்து பெரியவங்களோ, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாவோ எடுத்து அவங்க தலை மேல வச்சு விடுவாங்க இல்லையா? வச்சு விட்டாங்கன்னா, அன்னைக்கு எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணி, இப்ப இந்த ராஜா பதவி ஏத்துட்டாரு. முடிசூட்டு விழா நடந்துருச்சு. முடிசூட்டு விழான்னா என்ன? கிரீடம் குடுத்து பொறுப்பு வச்சாச்சு பொறுப்புல. அதுக்கு பேரு தான் முடிசூட்டு விழா இல்லையா? அது மாதிரி பாபா பிரகாஷ்மணி தாதிக்கு முடிசூட்டி விழா வச்சாரு. என்னைக்கு? யாரு கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். பாபா என்னைக்கு முடிசூட்டி விழா பிரகாஷ்மணி தாதிக்கு வச்சாரு? கொஞ்சம் டீப்பா யோசிங்க. ரொம்ப சந்தோஷமான டைம் இல்ல. நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லி தரேன். குழு. நான் சீக்ரெட். நான் நினைக்கிறேன் அவர் இந்த தெரியல. சரீரம் பட முதல் சரி கொஞ்சம் விட்ட அண்டைக்கு விட்டு அண்டைக்கு. விட்ட அன்னைக்கு அவ்வியக்தம் வெரி ஆகும்போது வெரி பொறுப்பை ஆ. கொடுத்தவர் பொறுப்ப பிரகாஷ்மணி கொடுத்தாரு. வெரி பொறுப்பை குட். கொடுத்தாங்கய்யா. பரவாயில்ல. எல்லாம் சமத்து குட்டிகள். வெரி குட். அப்போ ஏவா இல்ல உண்மைதானே? ஏன்னா முடிசூட்டி விழானா தாதி வந்து ஒரு தாதிக்கு ஒரு சீட்டு போட்டு அது மேடெல்லாம் வச்சு தாதி வந்து எல்லாரும் வரவேத்து தாதி வாங்க 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 நீங்க சீட்ல உட்காருங்கன்னு சொல்லி தாதிக்கு வந்து நெத்தியில வந்து உட்கார்ந்து சந்தன போட்டோ இல்லைன்னா வெற்றி திலகம் வச்சோ கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கவே இல்லை. இது மாதிரி முடிசூட்டி விழா நடக்கல. தாதிக்கு எப்படி பிரகாஷ்மணி தாதிக்கு எப்படி முடிசூட்டு விழா நடந்துச்சு? பிரம்ம பாபா காலையில அன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை. சாயந்தரம் பாபா கிளாஸ் எடுத்தாரு. கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை எல்லாம் சாப்பிட்டு வர சொல்லிட்டாரு. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் பாபா வந்து அந்த கிளாஸ் எடுத்தாரு. எப்பயும் குட் நைட் சொல்லிட்டு போவாரா. அன்னைக்கு வந்து விடை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி போவாரா. அன்னைக்குன்னு திரும்பி போகாம இப்படியே போனாராம். நான் இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இப்படியே போனா செவருதான் இருக்கீங்களா இடிச்சிருவேன். அந்த மாதிரி 2 கதவு இருக்குல்ல ஹிஸ்டரி ஹால்ல. முன்னாடி 4 கதவு இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் முன்னாடி 2 இருக்கு. அப்ப அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா டாடா காமிச்சிட்டு பாபா விதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாபா இப்படியே போனாராம். போயிட்டு ரூமுக்கு போனாரு. ரூம் போனோடனே தாதி கூப்பிட்டாரு. தாதியை கூப்பிட்டுட்டு தாதி கையை பிடிச்சி இதெல்லாம் வருது இன்னைக்கு முரளியில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கதையா சொல்றேன். தாதி கையை பிடிச்சாரு. இப்படி கையை பிடிச்சு தாதி இதான் தாதின்னு வச்சுங்க. பாபா கையை பிடிச்சி குழந்தை இனிமேல் இயக்கத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லி தாதி கையில கையில பிடிச்சு ஒப்படைச்சிட்டு பாபா வந்து 3 வார்த்தை சொன்னார். நிராகாரி, நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரின்னு 3 வார்த்தை சொல்லிட்டு நீ நல்லா பாத்துக்குதானே, யஜ்யத்தை நல்லா பாத்துக்குதானே, குழந்தைங்களை நல்லா யஜ்யம்னா சென்டர் பாபா வீட்டை நல்லா பாத்துக்குதானே, குழந்தைங்களை நல்லா பாத்துக்குதானேன்னு சொல்லிட்டு ஆமா பாபான்னு சொன்னாங்க. கையை பிடிச்சு பாபா ஒப்படைச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் முடிசூட்டி விழான்னு சொல்றாரு. அப்போ அன்னைக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் அழுகல அப்படின்னா பிரம்மா பாபா ஷரீர் விட்ட அன்னைக்கு எல்லாருமே தான் அழுதாங்க. ஒரே ஒரு பிரகாஷ்மணி தாதியை தவிர. ஏன்னா பாபா அந்த அளவுக்கு பாபா தாதியுடைய கையை பிடிச்சி பொறுப்பை மட்டும் ஒப்படைக்கல. எல்லா சக்தி பாபா ஒப்படைச்சிட்டு பாபா வந்து போயிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு எல்லாமே போயிட்டாங்க. டைம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கதை சொல்றேன். உண்மையான கதை. டைம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா நம்ம முரளி படிக்கணும். இல்லைன்னா எப்பயாவது உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு கதை சொல்லணும். இப்ப பாபா சொல்றாரு இந்த வட்டியெல்லாம் முடிட்டு வட்டி முடிச்சோன்னா நான் சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு வட்டி வைக்கலாம்ட்டு. வட்டியில ஒரு யோகா 1 மணி நேரம் வெறும் யோகா மட்டும் பண்ணணும். 1 hour வெறும் யோகா மட்டும் இல்லையா? ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். நான் வந்து இங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோமா இங்க 2 சென்டர்ல. அப்ப எனக்கு உடனே தோணுது லண்டன் கிளாஸ் தான். இந்த பாபா குழந்தைங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் அவங்களும் ஒரு கனெக்ஷனா ஒரு குடும்பமா இருக்கிறோம். நம்ம 2 குடும்பத்துக்கு சொல்லியாச்சு. உலகமே குடும்பம் தான். அதனால 2 சென்டர் பாபா தந்திருக்காரு. 2 குடும்பத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. 2 சென்டர் நினைக்கிறதுல 2 ஒரே குடும்பம் தான். நம்ம 2 பிளேஸ்ல இருக்குது அவ்வளவுதான். 2 வீடு. ஒரே குடும்பம் தான் 2 இடத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறது எப்பயுமே. அப்ப 3வது குடும்பமா உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதனால இந்த 16ஆம் தேதி வரைக்கும் முடிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள்
நம்ம பட்டி வைப்போம். ஒரு நாள் ஃபுல்லா 3/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு முரளி மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முரளி படிச்சுட்டு ஒரு 3:20 வரைக்கும் முரளி படிச்சுட்டு 3:20 இருந்து 4:15 வரைக்கும் இல்லைன்னா 3:30 இருந்து 4:15 வரைக்கும் 3/4 மணி நேரமாவது நம்ம யோகா பண்ணலாம். சரியா? ஒரு நாள். இப்ப நம்ம வந்து தாதி பாபா என்ன சொல்றாரு பார்க்கலாமா? பாபா சார் 18 ஜனவரி பொறுப்பு கிரீடத்தின் முடிசூட்டி விழாவின் தினம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முரளி முடிச்சுட்டு தாதா இப்ப நமக்கு முடிசூட்டி விழா பண்றாரு. இன்னைக்கு டேட் என்ன 9/1/2025 நமக்கு முடிசூட்டி விழா. எல்லாம் ரெடியா? நான் கூட நல்லா குளிச்சு கிழிச்சு நல்லா இதெல்லாம் போட்டு வந்தாச்சு. சரியா? எல்லாம் முடிசூட்டி விழான்னா ரொம்ப சூப்பரா வரணும்ல நம்மளுக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்களும் முடிசூட்டி விழாக்கு வந்துருங்க. ஓகேவா? ரெடி ஆயிருங்க. நமக்கும் இன்னைக்கு யோகால பாபா முடிசூட்டி விழா. எல்லாமே முடிசூட்டி விழா கொண்டாடலாமா இன்னைக்கே? ஆனா இன்னைக்கு எங்க நான் நேத்து முரளி படிச்சு பார்க்கல, இன்னைக்கு தான் படிச்சோம். இல்ல நேத்தே சொல்லியிருப்போம் எல்லாம் ரெடியா ஃப்ரெஷ்ஷா வந்துருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முடிசூட்டி விழா பாபா பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கலாம். நம்மளும் முரளி காலையில பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது. சரி இன்னைக்கு முடிசூட்டி விழா வச்சாரு. யாரு என்ன கலர் ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கே முடிசூட்டி விழா வச்சுக்கலாம். நாளைக்கு ஏன் நம்ம நாள் கடத்துவானே இல்ல, இன்னைக்கே பண்ணலாம். பாபா சொல்றாரு இன்னைக்கு நமக்கு முடிசூட்டி விழா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளே வச்சுக்கலாம். இன்று உலகின் கண் ஒளி தன்னுடைய கண்ணின் மணிகளோடு சந்திப்பதற்காக வந்திருந்தார். உலகின் கண்ணின் ஒளி, உலகத்துக்கே கண்ணினுடைய ஒளி யாரா? அவதான். பாபா சொல்றார் பாபா தன்னுடைய கண்ணின் மணிகளோடு உலகத்தினுடைய ஒளி நம்ம கண்ணின் மணி, நம்ம மணியோட சந்திக்கிறதுக்காக பாபா வந்தாராம். மீண்டும் கண்ணெடுக்கப்பட்ட குழந்தைகள் தந்தையின் கண்ணின் மணிகள். உடலில் எப்படி கண்களில் ஒளி அதாவது பார்வை இல்லை என்றால் உலகமே இல்லை, அவ்வளவுதான். பார்வை இல்லைன்னு கண்ணின் மணி ஒளி இல்லைன்னு என்ன ஆகும்? நம்ம கண்ணு தெரியலன்னு அர்த்தம். அப்போ உலக வெளிச்சமா இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் தெரிய போறது இல்லைன்னு அர்த்தம். அதே போல் உலகின் ஆன்மீக கண்ணின் மணிகள் நீங்கள் இல்லை என்றால், பாருங்க என்ன சொல்றாரு பாபா, உலகத்தின் ஆன்மீக கண்ணின் மணிகள் நீங்கள் இல்லை என்றால் உலகத்தில் பிரகாசம் இல்லை, உலகமே இருட்டாய் போயிருங்கிறார். அப்படி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் கண்ணின் மணிகள், அதாவது உலகின் ஜோதி. இன்றைய நினைவு நாள் அன்று அனைவரின் அன்பு நிறைந்த பாடல். நம்ம எல்லாரும் அன்பா பாபா பாடுறோம், பேசுறோம். எல்லாமே பாபா கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருந்துச்சான். ஒவ்வொரு குழந்தைகளுடைய பாடல் ஒவ்வொருத்தரும் இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் நீங்க வேணா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் என்ன கொடுக்குறாங்க, இல்ல என்ன யோகாக்கு சொல்றாங்க, அது அவங்களுடைய உள்ளபூர்வமான யாருனாலும் சரி. இப்ப நானா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம், வேற சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அது சூரஜ் பையா இருக்கலாம், சிவானி பையனா இருக்கலாம், உஷா தீதியா இருக்கலாம், உங்க சென்டர்ல யாராவது சிஸ்டர் கூட சொல்லி கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருமே இந்த கமெண்ட்ரி சொல்றாங்கன்னா அவங்களுடைய பாபா அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அதை விட இனிமே நம்ம கிட்ட கமெண்ட்ரியில சொல்றதை விட இனிமே அவங்க டெப்தா பாபா கிட்ட பர்சனலா பேசும்போது போவாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்களுடைய வார்த்தைகள் தானே. அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்றதும், ஒருத்தர் பாபாட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னொருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் மிஞ்சினது இன்னொருத்தருக்கு இருக்கான். அவ்வளவு அன்பா பாபா கிட்ட பேசுறது எங்க வந்து சேர்ந்துச்சான்? நம்ம பேசுற பேச்செல்லாம் பரந்தாமத்துல சூக்ஷாந்தனை வந்து சேர்ந்துச்சான். குழந்தைகளின் அன்பின் முத்துக்களின் மாலை பாபாவின் கழுத்தில் வந்து விழுந்தது. நம்ம அன்பா சொல்லக்கூடிய முத்து மாலை பாபா கழுத்துல வந்து விழுந்துச்சான். இப்ப பாபா கழுத்துல எவ்வளவு மாலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய மாலை. நான் இப்ப கூட பாபா இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாபா ரூம் போயிட்டு போனேன். 3 மாலை இருக்குது. இப்ப ஈவினிங் ஒரு பாபாக்கு ஒரு மாலை போடுவா, 4வது மாலையா இருக்க போகுது. அப்ப பாபா கழுத்துல அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், பாபா கழுத்தின் மாலையில் பரவாயில்ல 3 மாலையோட இருக்கிறீங்க. நம்ம வெறும் ஒரே ஒரு மாலை, கண்ணுக்கே தெரியாத ஒரு மாலை. என்ன மாலை கழுத்துல இருக்கு? நம்ம எல்லாரும் கழுத்துல என்ன மாலை போட்டாச்சு போன வாரமே? பாபா என்ன மாலை போட்டு விட்டாரு? என்னங்க வந்தாச்சு சொல்லுங்க. என் கழுத்துல வந்து தங்கச்சியின் மாலைதான் இருக்குங்கிறீங்களா? வெற்றி மாலை. வெற்றி மாலை. கண்டிப்பா வெற்றி மாலை யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அதனால வெற்றி மாலையோட போங்க, வெறும் கழுத்தோட போகாதீங்க, வெற்றி மாலையோட போங்க. சரியா? ஒயிட் ட்ரெஸ் போட்டுறதா என்னங்க, வெற்றி மாலை போட்டுக்கலாமே, அது என்ன கண்டுக்கா தெரிய போகுது? தெரியாது. இந்த வீட்டுல சொல்லுவாங்களா எல்லாத்தையுமே போட்டுக்கணும், அது மாதிரி நம்மளும் போட்டுக்கலாம். கழுத்துல வெற்றி மாலையை போட்டுட்டே போலாம் எங்க போனாலும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப பாபாவுடைய கழுத்துல ஏகப்பட்ட மாலை, அன்பினுடைய மாலை அவர் கழுத்துல விழுந்துட்டே இருந்துச்சா. ஏகப்பட்ட மாலை, முத்துக்களுடைய மாலை விழுந்துட்டே இருந்துச்சா. ஒவ்வொரு முத்துக்குள்ளுக்குள்ளும் சரி அந்த முத்துக்குள்ள என்ன நிரம்பு இருந்துச்சா? முத்துக்குள்ள அன்பினுடைய முத்து, அதான் அன்புதான் முத்து, அன்புதான் முத்து. அந்த அன்புங்கிற முத்துக்குள்ள யார் இருந்தா? இல்ல எது இருந்துச்சு? பாபா. வெரி குட் சிஸ்டர். அப்போ அன்புங்கிற முத்துக்குள்ள முத்த ஓபன் பண்ணி பார்த்தா யார் இருந்தாங்களா? முத்த ஓபன் பண்ணி பார்த்தா யார் இருந்தா? அதுக்குள்ள மேரா பாபா, என்னுடைய பாபா, ஆஹா பாபா, அவருதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அன்புங்கிற முத்துக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கா? பாபா. எத்தனை மாலைகள் இருக்கும்? பாபா கழுத்துல எவ்வளவு மாலை இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அடேங்கப்பா, உலகத்துல உள்ள அத்தனை பாபா குழந்தைங்களும் மாலை போட்டிருப்பாங்க, அன்பா நினைச்சிருப்பாங்க. அப்ப அத்தனை மாலை பாபா கழுத்துல இருக்கு. ஒரு அதிசயம் பாத்தீங்களா? கடவுளுக்கு உடம்பே இல்லையா, அவர் கழுத்துல இத்தனை மாலை இல்லையா? மாலை வேணும், எனக்கு மாலை, மரியாதை, பேர், புகழ் வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு உடம்பே இல்ல, கழுத்தே இல்ல, ஆனா இவருக்கு இத்தனை மாலை போய் சேருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எதையும் நம்ம விரும்பாம இருந்தா நமக்கு தானா வந்து சேர்ந்துடும். இது வேணும் வேணும் வேணும்னு போயிட்டே இருந்தா காணல் நீர் மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது கிடைச்ச படையில நம்மளும் அதை அடைஞ்ச படையும் கிடையாது இல்லையா? எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தா தானா வந்து மாலை விழுது. பாபா கழுத்துல ஏகப்பட்ட மாலை விழுந்திருக்கான். அப்படி இங்கே ஸ்தூல அலங்கத்தை 18 ஜனவரினா என்ன பண்ணுவாங்க? சாந்தி ஸ்தம்பு, மதுபன் பாத்தீங்கன்னா அப்புறம் டேக் எல்லாம் வந்து என்ன சொல்றது, டிராக்கர் அந்த லாரியா வந்து என்ன பண்றாங்க, பூவை இறக்கி எல்லாம் தோரணம் போட்டு மாலை போட்டு பாபாவை அது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மாலை. அப்படி இருக்கிற மாலையெல்லாம் அங்கதான் இருக்கிற எல்லா பூவும் பறிச்சுட்டு போயிட்டாங்களாட்டு. அந்த பூ நினைக்க எல்லாம் என்னடா என் சுத்தி ஒண்ணுமே இல்லையே, எல்லா பூவும் பறிச்சுட்டு போயிட்டீங்கன்னு கேட்கும் போல. இருக்கிற மார்க்கெட்ல உள்ள எல்லா பூவும் போட்டு கொள்ளுவாங்க போல. அத்தனை கொண்டு போய் அலங்காரம் பண்றாங்க. ஸ்தூலமான பூ. நம்ம அன்பினுடைய பூ இது பண்றோம். அன்பினுடைய மலர்கள் எப்பவே வர ஆரம்பிச்சிருச்சா? அமிர்த வேலையில இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சா? ஒன்றின் மேல் ஒன்றாக பாபாவுடைய கழுத்துல ஒரு மாலை, 2 மாலை, ஒரு 3 மாலை, அப்படி மாலை மாலையா குழந்தைங்களுடைய அன்பினுடைய மாலை வந்துட்டே இருந்துச்சாம். அந்த சித்திரத்தை பார்த்தீர்களா கேக்குறாரு. பாபா கழுத்துல இருக்கக்கூடிய மாலையோட உள்ள போட்டோவை பாத்தீங்களா? இன்றைய விசேஷ தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் முடிசூட்டு விழாவே. அதனால இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்களா? அனைத்து குழந்தைகளின் முடிசூட்டி விழா. வெறும் பிரகாஷ்மணி தாதிக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்களும் தான். அதனால நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம்? முடிசூட்டி விழா கொண்டாடலாமா? ஆனா என்ன, நம்மளுடைய பெரியவர் யாரு? பாபாவே வச்சுக்கலாம். சரியா? பாபாவே நமக்கு முடியும் சூட்டட்டும். பாபாவே ஆடியன்ஸாவும் இருக்கட்டும். முடிசூட்டி விழானா ஆடியன்ஸ் வேணும்ல, ஆடியன்ஸ் இல்ல, அவரே ஆடியன்ஸாவும் இருக்கட்டும் இல்லையா? இப்ப பாபா சொல்ல, இன்று குழந்தைகளுக்கு முடிசூட்டும் விழாவின் தினம். இன்றைய தினம் ஆதிதேவ் பிரம்ம பாபா அவரே இந்த உலகின் பொறுப்புகளை, ஸ்தூல ரூபத்தின் சேவைகளை, கிரீடத்தை கண்ணின் பார்வையின் மூலமாக எப்படி பாபா முடிசூட்டி விழா பண்ணாரா? தன்னுடைய திருஷ்டி, தன்னுடைய பார்வையின் மூலமாக கையோடு கை சேர்த்து, தாதியுடைய கையோடு இப்படி கை சேர்த்து, இப்ப பாபா சொல்ல கையோடு கை சேர்த்து நெருக்கமான குழந்தைகளுக்கு நம்ம அர்ப்பணம் செய்தார். இப்ப நம்ம எல்லாம் பாபாக்கு நெருக்கமான குழந்தைகளா, ரொம்ப நெருக்கம் இல்லாத குழந்தைகளா, தூரத்து குழந்தைகளா, நெருக்கமான குழந்தைகளா? நெருக்கமான குழந்தைகள். நெருக்கமான குழந்தைங்கன்னா இப்ப பாபா யாருக்கிட்ட ஒப்படைக்க போறா? நமக்கு தான் ஒப்படைக்க போறாரு. நெருக்கம் இல்லாதவங்கிட்ட ஒப்படைக்கிறது இல்ல. இப்ப வரதே கிடையாது. அவங்ககிட்ட போயிட்டு என்னத்தை ஒப்படைச்சு என்ன பண்ண போறாங்க? நெருக்கமான குழந்தைகிட்ட ஒப்படைச்சாதான் ஓகே, அவங்க ஃபர்தரா ஏதாவது பண்ணுவாங்கல்ல சேவா. அப்ப நெருக்கமான குழந்தைகளை பாபா அர்ப்பணம் செய்தார். அப்படி இன்றைய தினம் பிரம்ம பாபாவின் ஸ்தூல ரூபத்தில் பொறுப்புகளின் கிரீடத்தை குழந்தைகளுக்கு கொடுத்ததின் முடிசூட்டு விழா, அதாவது பிரகாஷ்மணி தாதியிடம் இன்றைய தினம் நினைவிருக்கிறது இல்லையா? இன்றைய தினம் பிரம்ம பாபா குழந்தைகளுக்கு தந்தைக்கு சமம் ஆகுங்கள் என்ற வரம் தர பாபா இன்னைக்கு நம்ம யோகாலையே வாங்கிக்கலாம். முடிசூட்டு விழால பாபா கிட்ட வரம் வாங்கிக்கலாம். என்னன்ட்டு, நீங்க பாபாக்கு சமமா ஆகுங்கிற வரம். பிரம்ம பாபாவின் இறுதி எண்ணத்தின் வார்த்தைகளை மற்றும் கண்களின் பாஷையை கேட்டீர்களா? பாபா கண் மூலமா என்ன பேசுறாரு பிரம்ம பாபா? கண்கள் மூலமா இல்ல பாபா கடைசியா சொன்ன வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்களா? என்னவாக இருந்தது? கண்களின் சமிக்கையின் வார்த்தைகள் இவையாக தான் இருந்தன. இப்ப பாபா சொல்ற கண்ணின் சமட்டியின் விலை, கண்ணின் சமிக்கைன்னு சிக்னல் வந்து இதுதான் இருந்துச்சு. எப்பொழுதும் தந்தையின் சகயோகத்தின் விதியின் மூலம் வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருங்கள். பாபா இன்னைக்கு என்ன 2வது வரம் தராரு? பாபாவுடைய உதவியால பாபா சொல்றாங்க, பாபாவுடைய உதவியால நீங்க வந்து எப்பயுமே வளர்ச்சி அடைஞ்சுட்டே போங்கிறாரு. பாபாவுடைய உதவி வச்சுட்டு நம்ம வளர்ச்சி அடைஞ்சுட்டே போகணுங்கிறாரு. அப்ப பாபா சொல்றாரு, இதே இறுதி வார்த்தை, வரதானி வார்த்தை. பாபா கொடுத்த கடைசி வரதான வார்த்தைகள் இதுதான். நீங்க முன்னேறிட்டே போங்க. பாபா வரம் கொடுக்குறாரு, முன்னேறிட்டே போங்க. பிரம்மா பாபாவின் இறுதி வரதானத்தின் சாக்கார சுருவம் அனைவரும் பாபா சொல்ற அந்த இறுதியை நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே போங்க அப்படின்னு சொன்னாரு. பாபா என்னன்னு சொன்னாரு? வளர்ந்துட்டே போங்க அப்படின்னு பாபா வரம் கொடுத்துட்டாரு. அப்போ வளர்ந்துட்டே எப்படி போயிடுச்சு? அப்ப ஆரம்பத்துல 250 சென்டர், இப்ப எவ்வளவு சென்டர் ஆயிடுச்சு. அப்ப பாபா வளர்ந்துட்டே போங்கன்னு ஒரு விதை விதைச்சாரு. அந்த விதை இன்னைக்கு நிறைய பெரிய ஒரு செடியாகி, மரமாகி, மரத்துல பூவாகி, காயாகி, கனியாகி பழுத்துருச்சுங்கிறாரு. இப்ப இந்த மனிதக்குள்ள, இப்ப பிராமணக்குள்ள மரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா? நிறைய பேர் வந்துட்டாங்க பாபா குழந்தைங்களா. இப்ப பாபா சொல்ல, இன்று ஸ்ரீபாபா பிரம்ம பாபாவிற்கு வரதானம் என்ற விதையிலிருந்து உருவான மிக அழகான பரந்து விரிந்த மரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.
அப்போ 1982 முரளி. அப்போ உலகத்துல எவ்வளவு நாடுகள்ல ஆரம்பிச்சாச்சுல்ல. இந்தியால ஆரம்பிச்சாச்சு, இந்தியா ஃபுல்லா. அப்ப இப்ப தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சாச்சு, உங்க லண்டன்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்களே எல்லா இடத்துலயுமே. அப்ப பாபா சுலர் குழந்தை பிரம்ம பாபா கிட்ட ஸ்ரீபாபா போய் என்ன கட்டுறாராம்? இங்க பாரு குழந்தை, நீ ஷரீர் விடும்போது வெறும் 250 சென்டர் தான். இப்ப பாரு இவ்வளோ சென்டர் வந்துருச்சு, இவ்வளோ நாட்டுல வந்துருச்சு, இவ்வளவு பேர் உங்க இப்ப பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னு பிரம்ம பாபாக்கு ஸ்ரீபாபா வந்து காட்டிட்டு இருந்தார். அறிவியல் சாதனைகள் மூலமாக ஒரு மரத்தில் வகை வகையான மலர்கள் வெளிவர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரம்ம பாபாவின் வரதானத்தின் மரம் இது. இன்னைக்கெல்லாம் அறிவியல் என்ன பண்றாங்க, ஒரு மரத்துல ஏகப்பட்ட காய் காய்க்கணும். இப்பெல்லாம் ஹைபிரிட் வருது. இவ்வளவு பெருசுதான் மரம் இருக்கு, இவ்வளவு பெருசுதான் 2 அடி 3 அடியிலேயே காய் காய்க்குது. அது குட்டி மரமா பெருசாச்சுன்னு தெரியல. இப்ப இவ்வளவு பெருசுல வாழை மரம் இவ்வளவு பெருசுல இருக்கு, கொய்யா மரம் கூட இவ்வளவு பெருசுக்கே இருக்கு. இப்பெல்லாம் தென்னை மரம் கூட இவ்வளவு பெருசுக்கே இருக்கு. ஹைபிரிட் எல்லாம். கொய்யா மரம் இவ்வளவு பெருசா வருது. இப்பெல்லாம் ஹைபிரிட் வருது. அப்படியே பாக்குறதுக்கு அழகா இருக்கு, பார்த்தாவே சாப்பிடணும் போல இருக்கும். வெட்டி சாப்பிட்டா நல்லாவே சப்பின்னு இருக்கு, ஒரு டேஸ்டும் இல்லை. ஆனா நிறைய வளருது. ஏன்னா முன்னாடி காலத்தை விட இந்த காலத்துல நிறைய வந்து ஹெல்த் பத்தி அங்கெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல, இங்கெல்லாம் ஹெல்த் பத்தி ரொம்ப இதா இருக்கிறாங்க. பழம் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், ட்ரை ஃப்ரூட் சாப்பிடணும், அதை சாப்பிடணும். இன்னைக்கு கூட ஒரு குட்டி பையன் சென்டருக்கு வந்தாப்புல, 3 வயசு அந்த பையன். அவங்க பாட்டி வந்து சென்டருக்கு வராங்க. பாட்டி வந்து டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தா மாதுளம்பழம் இருந்துச்சு. அவன் சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். கீழே தரையில உட்காந்து தரையில உள்ளதையும் எடுத்து ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் குழந்தை இல்ல. இப்ப நான் சொன்னேன், ஏய் இந்த மாதிரி குழந்தையா இருக்கும் நல்லா பழவே சாப்பிட்டது இல்லப்பா. ஏதாவது என்ன சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் வடை பூசைங்க, போண்டா செய்யுங்க, செய்யுங்க எல்லாம் உட்காந்து. இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த் கான்சியஸ் இருக்கு. நல்லா பழங்கள் சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும், அப்படியே வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் வளர்றாங்க, பெருசா இருக்கும்போது எப்படி வளர்றாங்களோ. அப்போ இந்த பழங்கள்லாம் அப்ப மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விவசாயிகள் அப்படி பண்றது இல்ல, பிசினஸ்காரங்க எப்படி எல்லாரும் பழம் வாங்குறாங்க. ஆனா கொஞ்சம் தான் நமக்கு காய்க்குது. அப்ப என்ன பண்ணலாம், இன்ஜெக்ஷன் போய் வளர வைக்கலாம். பாருங்க குட்டி குழந்தைங்க என்ன சத்தமா ஸ்கூலுக்கு விளையாண்டு போதுங்க இல்லையா, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு. அப்ப பாருங்க, அப்போ நிறைய மக்களுக்கு உற்பத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கறது, நிறைய கெமிக்கல் எல்லாம் போட்டு அந்த செடியை வளர்க்கறது, வளர வைக்கிறது, அந்த மரத்தை, இது மாதிரி நிறைய பண்றாங்க உலகத்துல. அப்ப பாபா சொல்ற அறிவியல் சாதனங்கள் மூலமா எதெல்லாம் எந்த இன்ஜெக்ஷன் போடலாம், என்ன மருந்து அடிக்கலாம், மருந்து அடிச்சு அதை நிறைய பெருசாக்கலாம், அதிகப்படுத்தலாம் பண்றாங்க. ஆனா இங்க நம்ம பாபா குழந்தைங்க, இப்ப பாபா குழந்தைங்க வந்துட்டே இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு பேர் சரீரத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாபா குழந்தைங்க புது ஆத்மாக்கள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் இது வந்துட்டே இருக்கிறாங்க, பிரம்ம பாபாவுடைய வரம் இருக்கான். என்னன்ட்டு குழந்தை என்ன, இப்ப நான் இப்ப சரீரத்தை விட்டு போயிட்டு நீங்க என்ன ஆயிட்டே இருங்க, வளர்ந்துட்டே போங்க. பிராமண குலம் இனி வளரட்டும் வளரட்டும் வளரட்டும்னு பாபா வரம் கொடுத்துட்டாரு. அதனால பாபா குழந்தைங்க வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. சகஜ யோகத்தின் பாலனை மூலம் வளர்ந்திருக்கும் மரம் எவ்வளவு விசித்திரமானது, மனதிற்கு குஷி அளிக்கும் மரம். அப்ப பாபா குழந்தைங்களால பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு இல்லையா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஏன் பாபா குழந்தைங்களுக்கு நம்ம கோர்ஸ் எடுக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், இல்ல முரளி சொல்றோம், உங்களை மாதிரி பட்டி பண்றோம். அப்ப சந்தோஷம் இருக்கலாம். அந்த சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவோம்ல. அப்ப அவசரம் அந்த மாதிரி மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொருவரும் தன்னை மரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் மரத்துல இருக்கீங்களா? நீங்க மரத்துல எப்படி காயா கனியா இருக்கீங்களா, பூவா இருக்கீங்களா? இப்பதான் நான் ஒரு முட்டா இருக்கிறேன் அப்படியா, இல்ல பூவா இருக்கீங்களா? பூவா இருக்கீங்களா, காயா இருக்கீங்களா, கனியா இருக்கீங்களா? கனியா இருக்கிறோம். கனியா இருந்தா என்ன அர்த்தம், கனி வந்து மத்த கனியை உருவாக்குறதுக்கு ரெடி இல்லையா? இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சங்கல்ப வைக்கலாம். இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சங்கல்ப வைக்கலாம். என்ன வைக்கலாம்னா, பாபாவை வெளிப்படுத்தணும் நம்முடைய இப்போ காலையில ஒரு பிரதர் வர்றாரு. அந்த பிரதர் சொன்னாரு, ஒரு பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாராம், ஸ்மோக் பண்றது ட்ரிங்க் பண்றதெல்லாம் இருந்தாச்சா. அப்புறம் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் சைவ உணவு வந்துட்டாரு. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சைவமா மாறிட்டாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற, ட்ரிங்க் ஸ்மோக் பண்றது, சிகரெட்டு அதெல்லாம் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. அதை பார்த்து இவர் வராரு. இப்போ எப்படி இவர் நல்லவரா ஆயிட்டாரு, அந்த இயக்கம் எப்படிதான் இருக்கு, நானும் போய் பாக்குறேன்ட்டு அவர் வராரு. இப்ப இதுதான் சேவா. அப்ப சேவை நமக்குள்ள மாற்றத்தை பார்த்தா வருவாங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம எல்லாம் மெஜாரிட்டி சிஸ்டர்ஸ் தான் இருக்கிறோம். நாங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கெட்ட பழக்கங்களை எங்ககிட்ட இல்ல. எங்களை பார்த்து எப்படி வருவாங்க? நம்ம எப்படி இருக்கணும்னா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அப்ப மத்தவங்களுக்கு தோணணும், இவங்க எப்படிங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, தியானத்துக்கு போய் தாங்க நான் சந்தோஷமா இருக்கேன். ஓ அப்படியா, அப்ப நானும் வரேன்ட்டு வரணும். இப்ப நீங்க பாபா குழந்தையிட்டு நாங்க தியானத்துக்கு போறேங்க, ஓ அப்படியா, இப்படி சோகமா இருக்கிறோம் உண்மைன்னு இருக்கணும்னு வச்சுக்க, நம்மளை பார்த்து யார் வருவா? கடவுள் கிடைச்சிட்டாங்களா, தியானம் போறாங்களா, ஏதோ போன்லயே ஆன்லைன்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க காதுல,
ஆனா ஒன்னும் மாற்றம் வரல அப்படின்னா எப்படி இல்லையா? அதனால நமக்குள்ள நிறைய நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து இந்த வருஷம் நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, இந்த வருஷம் நியூ இயர்க்கு நான் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியா நம்மள பார்க்கும்போது பிரம்மமாவே இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, மம்மா இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, தாதிகளை இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு தான் ஆசை. பாபாவை நம்ம வெளிப்படுத்தணும். அதான் வெளியில வெளிப்படணும்னு. 2வது என்ன நான் எடுத்திருக்கிறேன்னா, உங்களுக்கு என்ன எங்க ஆத்மாக்கள் கிட்ட நன்றி சொல்லலாம். ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும். யாரும் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க பாருங்க. 2வது ஆசை என்னன்னா, நம்ம ஒண்ணு வந்து பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய மூர்த்தி ஆகணும்ட்டு. 2வது வந்து இல்ல யாராவது நம்மகிட்ட பேசுறாங்களா, அங்கேயே பேசுறாங்களா? தெரியல இல்லையா? 2வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி இருக்கணும். பாபா சொல்லியிருந்தாரு, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணுமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா? அப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷான அப்படியே எப்படி அப்படியே புத்துணர்வோட அப்படியே ரொம்ப ஹாப்பியா இல்லையா? மலர்ந்த முகமா 2-3 நாளைக்கு முன்னாடி பாபா சொன்னார்ல, 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல, மலர்ந்த முகமா அந்த மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய சேவை. அப்ப இந்த நம்ம நீ பார்த்தே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு குறிக்கோள் வச்சுக்கலாமா? இந்த வருஷம் குறைஞ்சது ஒரு 5 பேர் இல்ல 10 பேரையாவது நான் பாபாவுடைய குழந்தையா பிறரை ஆக்குவேன். அப்படி வைக்கலாமா? அப்ப அடுத்த வருஷம் ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம இருந்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் இங்க 37 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. 37 பேர் தானே? ஆமா. ஃபர்ஸ்ட் டே தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 56 51 இருந்துதாங்க. இப்ப 37 பேரு ஒரு ஆள் 10 பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்ப இங்க எவ்வளவு இருக்கணும்? ஜூம் மீட்டிங்ல 370 பேர் ஆயிரும் இல்ல. ஒரு ஆள் 10 பேர்னா சரி 370 பேர் இல்லனால ஒரு பாதி ஒரு 5 பேராச்சுன்னா ஒரு 200 பேராவது ஆயிரும். அப்படி சங்கல்பம் வைக்கலாமா? ஒரு ஆள் ஒரு 5 பேராச்சும் இந்த வருஷத்துக்குள்ள நான் பாபா இந்த வருஷத்துக்குள்ள ஏங்க இப்பதான் ஜனவரி 9ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இப்ப பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அதாவது அவங்க பாபா குழந்தையா அதுக்குன்னு ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காச்சும் பாபா பத்தியாச்சும் நம்ம சொல்லலாம். அதுல ஒருத்தர் 2 பேராவது பாபா குழந்தையா ஆக மாட்டாங்களா? ஆவாங்க இல்லையா? சங்கல்பெல்லாம் கொடுக்குறவா எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுக்குறோமோ அத்தனை பேர் பாபா குழந்தை ஆகணும் நினைச்சுக்கிட்டே சங்கல்ப வச்சு கொடுக்கலாம்ல. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப நம்மளும் நம்மகிட்டே என்ன பண்ணுவாரு? பாபா வந்து அப்புறம் நம்மளே சூக்ஷனத்தை கூட்டிட்டு போய் காட்டுவார். குழந்தை இங்க வா, என்னங்க பாபா நீ உருவாக்குன குழந்தைங்க எல்லாம் பாரு அப்படின்னு காட்டுவார். எப்படி பிரம்மாவை கூப்பிட்டு நீ காட்டுறாருல பாரு எவ்வளவு பேர் பாபா குழந்தை ஆயிட்டாங்க. அது மாதிரி ஸ்ரீ பாபா நம்மள கூப்பிட்டு காட்டணும் மேல. இப்பொழுது பாபா சொல்லாரு கடுமையாக உழைத்தாரு. இப்ப ஆரம்பத்துல உள்ளவங்க அவ்வளவு சேவை பண்ணாங்க, சும்மா இல்ல. தாதிகள் எல்லாம் தூங்காம, மதியானம் தூங்காம, காலையில தூங்காம அவங்க அவ்வளவு சேவை செஞ்சுதான் இன்னைக்கு அவ்வளவு பேரு பிராமண பரிவாரம் உருவாயிருக்கு, பிராமண குடும்பம். இப்போது நீங்கள் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம உருவாக்குற டைம்ல வரல, நம்மள சாப்பிடுற டைம் பண்ணிட்டோங்கிறாரு பாபா. பழமெல்லாம் காய்ச்சி காயெல்லாம் காய்ச்சி இல்லையா ஒரு செடி வளரும் போதுதாங்க ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஏதாவது வந்து பூச்சி சாப்பிட்டோம் இல்லையா? ஏதோ காக்கா குருவி எல்லாம் அது எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்குள்ள கொத்திட்டு ஓடி போயிரும். அது பாவம் அப்படின்னு குட்டி செடியா இருந்துச்சுன்னு நுழைஞ்சான் அது கிளையே விழுந்துடும் அது. அப்போ ஒரு பாபா குழந்தை புதுசா இருக்கும் போது அப்படியே பொத்தி பொத்தி நல்லா வளர்த்தரணும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. அவங்களாச்சும் பாபா வச்சு பாத்துக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம கேர் டேக் பண்ணணும் தானே. இன்றைய தினம் என்னவென்று கேட்டீர்கள்? இன்றைய தினம் பாபா பிரம்ம பாபா ஸ்தூல செல்வத்தை குழந்தைகளுக்கு உயிர் எழுதி வச்சார். ஸ்தூல செல்வத்தை எப்ப எழுதி வச்சார் பாபா? பணத்தை 1936. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? 1969 பாபா என்ன உயிரை எழுதி வச்சாரு? சக்திகளையும் உயிரை எழுதி வச்சிட்டாரு. 1936 பாபா தன்னுடைய சொத்தெல்லாம் உயிரை எழுதி வச்சாரு. 1969 சக்திகளையும் உயிரை எழுதி வச்சிட்டாரு. சக்திகள் தன்னுடைய மனோபலம் எல்லாம் குழந்தைகளை பொறுப்பாளர்களாக ஆக்கி மனோபலத்தில் உயிரை எழுதினார். இன்றைய தினம் விசேஷமாக தந்தைக்கு சமமாக வரதானி ஆவதற்கான தினம். பாபாஸ்ல இன்றைய தினம் அன்பு மற்றும் சக்தி இரண்டும் வரதானி தினம்னு சொல்றாங்க. இன்றைய பாபா சொல்ற வரதானி இப்ப இன்னைக்கு நாள்ல பாபா என்னவும் கொடுத்தாரு? அன்பு கொடுத்தாரு, சக்தி கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? அன்பு கொடுத்தாரு, சக்தியும் தாதிக்கு. அதனால தாதி என்ன பண்ணாலும் எல்லாரும் அழும்போது கூட தாதி அளவே இல்லை. இப்ப பாபா சொல்றாரு இதுதான் முடிசூட்டி விழா நடந்தது. பாபா சொல்ற முடிசூட்டி விழா இதுதான் சொல்றாரு பாபா. அதுக்கப்புறம் பாபா தீதிங்களோட பாபா மீட் பண்றாரு. சாக்கார பாபாவின் வரதானங்களின் உரிமையுள்ள விசேஷ ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா? பிரம்ம பாபா, சாக்கார பிரம்ம பாபா குழந்தைகள் உங்களுக்கு என்ன வரதானம் கொடுத்தார்? பாபா சொல்றாரு தத்துவத்துவம் அப்படியே ஆகுங்கள் அப்படின்னு வர. இப்ப பாபா கிட்ட வந்து நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த பாபா அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். இப்ப பாபா சொல்றார் அப்படி ஒரு தத்துவத்துவம் என்ற வரதானம் கிடைத்தது இல்லையா? இதே வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சக்திசாலியான ஆத்மா ஆகும். பாபா நான் சக்திசாலியான ஆத்மா ஆகணும் அப்படின்னு நீங்க பாபாட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க.
பாபா நான் சக்திசாலியான ஆத்மாவா ஆகட்டும்னா பாபாவோட தத்துவம் சொன்னார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாபா கொடுத்துருவார் பொறுப்புகளை, அதுக்கான சக்தி பாபா தந்துருவாங்க. பிரம்ம பாபா ஒவ்வொரு காரியத்தையும் தந்தையை பிரத்யட்சமாக அனுபவம் செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பிரம்ம பாபா ஸ்ரீ பாபா வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு காரியத்திலும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய செயல்கள் மூலமா பிரம்ம பாபா ஸ்ரீ பாபாவை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. உங்களுடைய செயல்கள் மூலமா நீங்க என்ன பண்ணணுமா, பிரம்ம பாபா ஸ்ரீ பாபாவை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்ப பாபா சொன்னார், பிரம்ம பாபாவிற்கு சமமாக பிரம்ம பாபாவின் அனுபவம் செய்ய வேண்டும். பிரம்ம பாபா மாதிரி நம்மளும் அவர் மாதிரி அனுபவம் செய்யணுங்கிறார். இந்த மாதிரி நீங்கள் சேவைக்கு பொறுப்பாளராக வரதானி விசேஷ ஆத்மாக்கள் சொல்றார். நம்ம தான் வரதானி விசேஷ ஆத்மாக்கள் சொல்றோம். பாபாவை நீங்க பாத்திருக்கீங்களா? பிரம்ம பாபா நம்ம யாருமே பார்க்கல, ஸ்தூலத்துல நம்ம பார்க்கல இல்லையா? இப்ப பிரம்ம பாபா சூக்ஷ்மத்துலதான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பாபா சொன்னார், நீங்க பிரம்ம பாபா ஸ்தூலத்துல யாரும் பார்த்தது இல்லைல்ல. உயர்ந்த ஸ்தானத்தின் நிவாசியாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நொடியில் அப்ப ஒரு நிமிஷத்துல நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போயிடலாம். ஒரு நிமிஷம் நம்ம பரந்தாத்துக்கு போனோம், பரந்தா போயிடலாம். ஒரு நிமிஷம் சொர்க்கத்துக்கு வரணும், வரலாம். ஒரு நிமிஷம் நம்ம சூக்ஷ்ம நேரத்துக்கு வரணும், வந்துடலாம்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, எங்க விரும்பணுமோ நீங்க அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, பாபாவை வெளிப்படுத்தணும்ல. சோ கிரீடம் அணிந்த விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள் இப்பொழுது விரைவிலேயே மீண்டும் பிரம்ம பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். பிரம்ம பாபாவின் குழந்தைகள் சக்தியின் ரூபத்தில் எப்படி வெளிப்படணுமா? சக்தியினுடைய ரூபம். நம்மதான் சிவனுடைய உண்மையான சக்திகளா வெளிப்படணும்னு சொல்றாரு. அதிவேகமான ரூபத்தில் சகயோகி ஆகியிருக்கிறார்கள். ஏனென்றால் நாடகத்தின் அனுசாரம், ஏன்னா நாடகப்படி பாபா என்ன வரம் கொடுத்துட்டாரு, நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போங்க. நீங்க என்ன அடைஞ்சிட்டே போங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டே போங்க, முன்னேறிட்டே போங்கன்னு பாபா வரம் கொடுத்துட்டாரு. அப்ப முன்னேறிட்டே நம்ம போக வேண்டியதுதான். பாபாவுடைய உதவி வாங்கிட்டு, பாபாவுடைய உதவி மற்றும் பாபாவுடைய சக்தி வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமானது நாராயண தாதான்னா பிரம்ம பாபாவுடைய லௌகீக பையன். அப்ப அவங்ககிட்டே பாபா சொல்றாரு, டபுள் லைட்டா இருங்க, உங்களுக்கு பறக்கக்கூடிய ரெக்கை கிடைச்சிருச்சா பாபா கேக்குறாரு. குழந்தை பாபா சொல்லாரு, பறக்கக்கூடிய டபுள் லைட்டா ஆயிருங்க, எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருந்தாலும் டபுள் லைட்டா உங்களை உணருங்க. ஏன்னா பாபா சொல்லி இது ஒரு விளையாட்டு அப்படின்னு அவங்ககிட்டயும் பாபா பேசியிருக்கிறாரு. இது மாதிரி பாபா நிறைய இன்னைக்கு கூட கொஞ்சம் முரளி இருக்கு. நம்ம நீங்க அப்புறமேல் டைம் இருக்கும்போது பாருங்க. சரியா? இப்ப நம்ம யோகா பண்ணலாமாங்க சிஸ்டர்? ஒரு 20 நிமிஷம் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது யோகால? முடிசூட்டி விழா. சரியா? எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கங்க. சரியா? முடிசூட்டி விழா இப்ப பண்ண போறோம். இப்ப பாபா யாருக்கு நமஸ்காரம் சொல்றாரு பாக்கலாமா? அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் வரதானங்களினால் ஆன வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் பிரம்ம பாபாவிற்கு சமமான பரிஸ்தா ஆகுங்கள் என்ற வரத்தை பெற்றவர்களுக்கு, அந்த மாதிரியான மற்றும் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் சக்திசாலியான தினத்தன்று அன்பின் நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். நம்ம சொல்லலாமா? மீட்டே மீட்டே சிக்கிலத்தை பச்சோம் பிரதி மாத்பிதா பாப்தாதா கா யார் பியார் और गुड मॉर्निंग रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बापदादा को याद प्यार और नमस्ते। गुड मॉर्निंग। சரி, இப்போ நம்ம இன்னைக்கு யோகால முடிசூட்டி விழா. அதனால நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டீங்க. எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க. எங்க உட்காந்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கீங்க. பாப்பா உங்க தலையில இன்னைக்கு கிரீடம் எல்லாம் வச்சுட போறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ்டா உங்க தலைமையில கிரீடம் வைக்கிற மாதிரி இன்னைக்கு உட்காந்துக்கங்க. ஓகேவா? பாபால இருக்கிறீங்களா? நான் என்னுடைய அனைத்து சிந்தனைகளிலிருந்து என்னுடைய புத்தியை விலக்கி என் மீது கவனம் செலுத்துகிறேன்.
நான் நான் ஒரு சக்தியாக இருக்கிறேன். உம் உம் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக நிலைந்து இருக்கிறேன். இன்று நான் மிக முக்கியமான ஒரு தினத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய பிராமண வாழ்க்கையில் நிறைய நான் யோகம் செய்திருப்பேன். ஆனால் இன்று நான் தந்தை எனக்கு முடிசூட்டி விழா நடத்திருக்கிறார். முடிசூட்டி விழாவிற்காக நான் வந்திருக்கிறேன். நான் ஆத்மாவாக நான் உயர்ந்த பிராமண ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன். இந்த மனம், புத்தி, சுபாவம் அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த உடலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு நான் சூக்ஷ்ம வதனம் செய்கிறேன். இங்கிருந்து சூரிய நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து நான் சூக்ஷ்ம வதனம் செய்கின்றேன். தாதா என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரு கரங்களை நீட்டி வா குழந்தாய் என அன்போடு என்னை அழைக்கின்றார். நான் அவர் அருகில் செல்கின்றேன். அவர் அருகில் நான் செல்கிறேன். தாதாவின் அன்பான பார்வையில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். தாதா அவருடைய வரங்களின் கைகளை என்னுடைய தலையின் மீது வைக்கின்றார். குழந்தாய், நீ பாப் சமான் ஆத்மாவாக்கு என்ற வரத்தை தருகிறார். முன்பது அவருக்கு சமமாக ஆக்குகின்ற வரத்தை மட்டும் தராமல் அவருடைய கைகள் மூலமாக அனைத்து சக்திகளையும் வரமாக கொடுக்கின்றனர்.
உங்களுடைய அனைத்து சக்திகளையும் உயிராக எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இப்பொழுது தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களிலும் சக்திகளால் நிறைந்த எனக்கு என்னுடைய தலையின் மீது புது உலகத்தை உருவாக்கும் காரியத்திற்கு நீ நிமித்தமானவன் என்ற கிரீடத்தை தலையில் அணிவிக்கின்றார். அதுதான் இந்த தலையில அணிவிக்கிறாரு. இங்க சுத்தி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆன்லைன்ல நேர்ல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சூக்ஷ்ம நேரத்துல இருப்போம். ஒவ்வொருத்தர் தலையில மாற்றுறாரு பாபா. ஒவ்வொருத்தரும் மற்றவங்க எல்லாம் ஆடியன்ஸா அவங்கள பாக்குறோம். இந்த பரிஸ்தாக்களுடைய உலகத்தில் பரிஸ்தாக்களின் ராஜாவான பிரம்ம பாபா, அவ்யக்த வத்தனவாசியான ஸ்ரீ பாபா இருவரும் சேர்ந்து என்னுடைய தலையில் புது உலகத்தை உருவாக்கும் காரியத்தை செய்வாயாக என்ற கிரீடத்தை பாபா தலையில அணிவிக்கிறாரு. மிகவும் மகிழ்ச்சியில் என்னுடைய தலையில் கிரீடத்தோடு நான் இருக்கின்றேன். பரிஸ்தாக்களுக்கு எப்பொழுதும் இறக்கைகள் இருக்கும். ஆனால் நான் வித்தியாசமான ஒரு பரிஸ்தா. என்னுடைய தலையின் மீது கிரீடம் உள்ள பரிஸ்தாவாக இருக்கிறேன். மிகவும் லைட்டான ஒரு கிரீடம். லைட்டான கிரீடத்தை பாப்தாதாவே வைத்திருக்கின்றார். மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த கிரீடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கிரீடத்தை அணிந்து பாபா என்னுடைய நெற்றியில் வெற்றி திலகத்தை வைக்கின்றார். தந்தையினுடைய வரங்களை பெற்றுவிட்டேன். அவருடைய கிரீடத்தையும் பெற்றுவிட்டேன். அவருடைய கைகளால் என்னுடைய நெற்றியில் வெற்றி திலகத்தையும் வைக்கின்றார். வெற்றி திலகத்தையும் நான் அணிந்து கொண்டேன். ஆத்மா மிக அழகான பரிஸ்தாவாக, பொறுப்புள்ள பரிஸ்தாவாக எண்ணிக் கொண்டிருக்கிறேன். பாப்தாதா உங்களுடைய 2 கையை பாபா பிடிச்சிருக்கிறாரு. இந்த 2 கைகளும் முன்னாடி விட்டுங்க. பாபா உங்களுடைய 2 கைகளால அவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. பாபா பாப்தாதாவுடைய கையை ஃபீல் பண்ணுங்க. குழந்தாய், இப்பொழுது முதல் உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்பு என்ற கிரீடம் உனக்கு நான் கொடுத்து விட்டேன்.
நீதான் தந்தையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். அந்த வரங்களை கொடுக்கின்ற நான் ஆத்மா பாப்தாதாவின் கைகளை நன்றாக உணர்கிறேன். அவருடைய கைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. என்னுடைய மனதில் உள்ள அனைத்து சுமைகளும் நீங்கி என்னுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் தந்தையை வெளிப்படுத்தியே தீருவேன் என்ற எண்ணம். வேறு எதுவும் இல்லை மனதில். இதற்கான முயற்சிகளை நான் செய்ய போகின்றேன். ஆத்மா மிகவும் லேசாக, அதே நேரத்தில் தந்தையினுடைய அனைத்து சக்திகளும் நிரம்பிய பரிசாக இருக்கிறது. நான் தான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். தந்தையினுடைய கண்ணின் ஒளியாக இருக்கிறது. தந்தை என்னுடைய ஆத்மாவின் மூலமாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபா பாபா கிட்ட ஒரு சின்ன உறுதி இருக்கலாம். பாபா என்னுடைய கண்ணின் ஒளி, அதாவது என்னுடைய ஆத்மாவினுடைய ஒளி என்றுமே அணையாத அளவு நான் பார்த்துக் கொள்வேன். பாபா பாபாட்ட ஒரு உறுதி இருக்கலாம். இன்று இந்த பட்டமளிப்பு விழாவில் தந்தையின் அனைத்து சக்திகளையும் வாங்கிக் கொண்டு புதிய பொறுப்போடு புதிய பிராமணனாக பரிஸ்தாவாக மாறி தினமும் நான் சரீரம் இருக்கும் இடத்திற்கு வருகின்றேன். நான் ஆத்மா முன்பு போல் அல்லாமல் என்னுடைய தலையில் பொறுப்பு என்ற கிரீடம் இருப்பதை இந்த உணர்வோடு, இந்த கிரீடத்தின் தலையில் இருப்பதை இந்த உணர்வோடு அனைத்து காரியங்களையும் செய்ய போகின்றேன். संपूर्ण निर्विकारी फरिश्ता, निराकारी फरिश्ता, निराकारी फरिश्ता वागिरकिंचा. தேவ பரிசுத்தமானவர்களே, இது முழு நாள் என்ன வேலை நீங்க பண்ணாலும் சரி, சேவை செஞ்சாலும் சரி, நான் சந்தியோட கடுமையான பரிசுத்தா என்னுடைய தலை மேல பாபாவுடைய பொறுப்புங்கிற கிரீடம் இருக்கு. இந்த உணர்வோட முழு நாள் காரியங்கள் எது செய்யலாம் செய்யும். சரி. எல்லாருக்கும் முடிச்சு டிவிலாம் நடந்துருச்சா? ஒவ்வொருத்தருக்கும் பாபா வச்சு விட்டது எல்லாரும் பாத்தீங்களா? சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஒளி கிரீடத்தோடயே, இந்த பொறுப்புங்கிற கிரீடத்தோடயே நம்ம இருக்கலாம். சரி, ஓம் சாந்தி.